அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் பேசும்போது அவருக்கு நன்றி சொல்லும் போதெல்லாம் லைவ் போட்டுட்டு எதிர்கட்சிகள் விஜய் அவர்களை பார்த்தோ இல்ல தாவேக அரசை பார்த்து கேள்வி எழுப்பும் போது மட்டும் எதுக்காக லைவை கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த கேள்விக்கு பதிலாக தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவை குறிப்புல இடம்பெற முடியாத அளவிற்கு ஆபாசமாகவோ இல்லை அநாகரிகமாகவோ ஏதாச்சும் பேசினாங்கன்னா லைவை கட் பண்றது தாங்க ஒரே வழி. நீங்க ஜனநாயகம்லாம் பேசக்கூடாது, அது அப்படிதான் பண்ணியோன்னா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிவி டிபேட்ல பேசுறாரு. ஒருத்தர் மாண்புக்கு குறைவா பேசுறாரு, அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்னா இப்போ ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு அப்படி ஸ்பீக்கர் கை காட்டினா அந்த பட்டனை மியூட் பண்ணிடுவாங்க. ஆமா, மியூட் பண்ணிடுவாங்க. அது அவை குறிப்பிலேருந்து போகாது. இதுவரையும் இப்படிதான் இருக்குது. இப்போ லைவ் டெலிகாஸ்ட்டை ஒரு மாண்பு மீறும் போது கட் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கு டெக்னாலஜி? இதுக்காக தான் சார் அவங்க லைவ் வைக்காம இருந்தாங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் அதை வந்து காரணமா சொல்லல. ஒரு இப்படி பேசின ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு தாவேகாவினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே பதிலடி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனநாயக முறைப்படி லைவ் போடணும், அதுதான் சரி, இந்த மாதிரி தாவேகா அரசு தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ராஜ்மோகன் அவர்கள் ஒத்துக்கிட்டு இனிமே நாங்க லைவ் போடுவோம், இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. இது டெமோக்ரஸியில இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்பதான் அசம்பிளி முடிஞ்சது, அதை நான் விசாரிச்சு சொல்றேன். பட் நேரலை தொடரும். அது மட்டுமா சொன்னாரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சொல்றது மாதிரி உள்ள எந்த கலைபரமும் நடக்கல, உள்ள எந்த விதமான அநாகரிக செயல்பாடுகளும் நடக்கல, ஆனாலும் லைவை கட் பண்ணிட்டாங்க, அது எப்படின்னு தெரியலன்னு அவரே போட்டு கொடுத்துட்டாரு. காட்டவே முடியாத மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்தா அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது மக்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்டரியான திங் வரும்போது ஒரு கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தா தான் அது போச்சு. அதனால அதை நான் கலந்து பேசி இனி இப்படி நடக்காம பாத்துக்கலாம். நேரலை தொடரும். 2 நாளைக்கு முன்னாடி தான் ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்ற வரலாற்றிலேயே பாருங்க, இப்பதான் எங்க தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா லைவ் போடுற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாரு, இனிமே ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் நடக்கும்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசினாரு ராஜ்மோகன் அவர்கள். அவரே இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. சோ இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா தாவேகா அரசு மீது, அரசிற்கு எதிராக விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கிறது ஒரு டேக்கிள் பண்ண முடியாத ஒரு சூழல், இல்ல அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியலங்கிறது தான். என்னன்னா விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. என்னன்னா இப்போ கடந்த முறை உதயநிதி அவர்கள் நேரடியா விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டது, அது ஒரு பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது தமிழக முதலமைச்சரா விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரா உதயநிதி கூட சிறப்பா ஸ்கோர் பண்ற மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டாப்ல. நிறைய பேர் உதயநிதியோட கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஏன் சட்டமன்றத்திலே பதில் சொல்லல, எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ உதயநிதியே ஒரு ஸ்கோர் பண்ற அளவுல தான் அந்த இடம் அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பார்க்கும்போது அது மாதிரி ஒரு சூழல் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் லைவை கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராயபுரம் எம்எல்ஏ எல்லாம் அங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களை அடிக்க பாஞ்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது தெரியணும்னா நிச்சயமா நமக்கு லைவ் போட்டிருக்கணும். அவர்கள் போடல. அப்போ அப்படி இருக்கும்போது தாவேகா அரசால இதை ப்ரூவ் பண்ண முடியாது. வெளிவரக்கூடிய செய்திகளை நம்பிதான் இதை பேசியாக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, லைவை மொத்தமா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது ஒரு தவறான அணுகுமுறை. கடந்த ஆட்சியில திமுக லைவை இது மாதிரி கட் பண்ணும்போது இதே காரணம்லாம் சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா சபை நாகரிகத்திற்கு எதிராக நிறைய விஷயங்கள் அவர்கள் பண்ணாங்க, அதனால லைவை கட் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இன்றைக்கும் அதே நிலைமை அப்படின்னா அப்ப என்ன விதமான ஒரு மாற்று இருக்குன்ற ஒரு கேள்வி வரும். இது ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆக போற ஒரு விஷயம் தான். இனி வரும் நாட்களையாச்சும் லைவ் கட் ஆக கூடாது அப்படிங்கறத வைக்கக்கூடிய கோரிக்கை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு, இனிமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு இதை ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லல, இதை தெரியாதனமா ஒரு இயந்திர கோளாறு நடைபெற்றுச்சு அதனாலும் சொல்லலை. ஏன்னா சொல்லவும் முடியாது, மாட்டிப்பாங்க. அங்க ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த நேரத்துல லைவ் கட் ஆக கூடாதோ அந்த நேரத்துல கட் ஆகுது. கரெக்டா எதிர்கட்சியினர் கேள்வி கேட்கறதெல்லாம் பதிவாயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே லைவ் கட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இது சந்தேகத்திற்குரிய ஒரு சம்பவம் தான். அவர்களுடைய முட்டு கொடுக்க கூட இல்லை, நேரடியா ராஜ்மோகன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இதற்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா ஆட்சி அமைச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அந்த பள்ளி குழந்தைகளை டார்கெட் பண்ணி இவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. விஜய் அவர்களினுடைய பிறந்த நாளையொட்டி அதற்கு முன்னாடி இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா பள்ளிகள்லாம் போயிட்டு நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் நாங்கள் பண்றோம் பாருங்கன்னு சொல்லி
ஆயிரக்கணக்கான மாணவர்களை நிக்க வச்சு விஜய் அவர்களோட புகைப்படம் மாதிரி ஒரு பிக்சரை வந்து அவர்கள் மேக் பண்ணி அதை ரெக்கார்ட்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பள்ளி குழந்தைகள் வச்சு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இது பண்ணவும் கூடாது. உடனே ஒரு கேள்வி வரும், கடந்த ஆட்சியில வந்து உதயநிதி அவர்களோட பேரை சொல்ல வச்சாங்களே, உதயநிதிக்காக வந்து சில மாணவர்களை ஆட வச்சாங்களேன்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு, அது தப்புன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்போது இது அதை விட ரொம்ப தப்பா தெரியுது. இதுல வந்து எக்கச்சக்கமான பள்ளிகள்ல அப்படியே உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பள்ளிகள் அவர்கள் வந்து ஊடுருவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பள்ளியில எல்லாம் போயிட்டு தஞ்சாவூர்ல உத்தரமேரூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வகுப்பறைகள்ல மாற்றுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள்ல நடக்குது. இந்த சம்பவம் வந்து இப்ப இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல வகுப்பறையில போயிட்டு எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படத்தை வந்து மாற்றணும்? அவர் வந்து நடிகர், அவர் இதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்தார், அதெல்லாம் விட்டுரும். அவர் முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட எதற்காக மாற்ற வேண்டிய தேவை வருது? ஸோ அவருக்கும் நேரடியாக அந்த கிளாஸ் ரூம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ திருவள்ளுவர் புகைப்படத்தை மாற்றுறது, இல்லை இந்த மாதிரியான ஞானிகள் அறிஞர்கள் புகைப்படத்தை மாற்றுறது மூலமா அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, இல்லை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்து மாணவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா ஓகே. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் மேல வந்து 1000 விமர்சனங்கள் இருக்கும், இல்லை அவருக்கு அவருடைய சார்பாக 1000 பேர் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம எதற்காக வகுப்பறையில வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இன்னொன்னு, இன்றைக்கு ஒரு முதலமைச்சரா இருப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் வந்துருவாரு. அப்ப மறுபடியும் அப்ப அவருடைய புகைப்படத்தை திருப்பி வந்து மாட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு வந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பொது வாழ்க்கையா இருக்கு. அவருடைய வாழ்ந்து முடிச்ச காலத்திற்கு பின்னாடி அவருடைய நினைவை போற்றும் வகையில் வைக்கிறோம் அப்படின்னா கூட பண்ணலாம். இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக பேருந்து நிலையத்துக்கு கலைஞர்னு பேர் வச்சிருக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஏன் வைக்கிறீங்க? எதுக்கு வந்து இந்த மாதிரி மறைந்த தலைவர்கள் பேர்லயே பல விஷயங்கள் கொண்டு வரீங்க? அரசியல் கடந்து இருக்கிறவங்களோட பெயர்களை வைங்க, இல்ல நீங்க வெறுமன ஊர் பேரே வைங்க அப்படின்னு சொல்றதா இங்க பலருடைய கருத்து. ஒரு சாதிக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுடைய பேர் எடுத்து தங்களுடைய மெஜாரிட்டியை காட்டுறதுக்காக வைக்கிறாங்க. இதுவே ஒரு தவறான அணுகுமுறையா தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் வர்ஷிப்பை வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர்கள் கேட்கறாங்க, இது யார் தெரியுமா, இது யார் தெரியுமா, இது வந்து விஜய் மாமா அப்படின்னு சொல்லி கொடுன்னு சொல்லி அப்படி பேசி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து அடுத்த கட்டமான டிவிக்கே கூட ஒரு பேட்சை தயார் பண்றாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்பவே வந்து அடுத்த கட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு யாருக்கெல்லாம் வாக்குகள் வருதோ அவர்கள்ட்ட இப்பவே வந்து இவர்கள் என்ன பண்றாங்க, கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா சரியா வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு மாணவிகள் அவர்கள சந்திச்சு முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு, அந்த மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்குலாம் அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே வந்து அவர்கள் ஓட்டர்ஸா மாறுறாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதனாலதான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லல. பட் அது எல்லாமே ஒரு அரசியலுக்கான ஒரு அடித்தளம் போட்ட விஷயமா அமைஞ்சுது. இப்ப அதே மாதிரி வந்து இப்போ அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஆளும் கட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது மாதிரி அரசு பள்ளிகள்ல போயிட்டு தாவேக கட்சியினரால பண்ண முடியுது. இது வந்து அதிகாரிகள் பண்றதுன்றது வேற, கட்சியினர் பண்றாங்க. கட்சி துண்டை போட்டுட்டு ஒரு வகுப்பறையில போயிட்டு இப்படி அவர்கள் வந்து வெளிப்படையா பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு ஒரு மோசமான போக்கு அப்படிங்கிறத பாருங்க. அவர்கள்லாம் 18 வயதுக்கு கீழ் உள்ள வாக்குகளே இல்லாத குழந்தைகள் இல்லையா? அவர்கள்கிட்ட அரசியல் பேசவும் கூடாது. அவர்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கிற மாதிரியோ இல்ல அவர்கள் நாளைக்கு விஜய் அவர்கள் ஆதரிக்கிற மாதிரியோ பிரச்சாரம் பண்ணவும் கூடாது. அது ஒரு தவறான அணுகுமுறை. அவர்களுக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும், நம்மளுடைய வாக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது. அதனாலதான் 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கல. வாக்குரிமையே இல்லாத ஒருத்தங்க கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரி அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒன்று. இது நிறைய பள்ளிகளை நடக்குது. இவர்கள் ஏற்கனவே வந்து சின்ன குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணி தான் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் ஓட்டு போட வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த பேட்சை வந்து தயார்படுத்துறது அப்படிங்கிறது கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பல தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணி அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னொரு செய்தி, அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சினிமா ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறையும் வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இதை எப்படிதான் வந்து பலரும் கடந்து போறாங்கன்னே புரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு அரசியலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்துல வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க அரசியலுக்குள்ள வராமல் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். இப்போ இப்படிலாம் பண்ணும்போது இவர்கள் தான் நாளைக்கு வாக்கு செலுத்தி ஒரு எம்எல்ஏவாவோ நாளைக்கு இவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர்களை ஜெயிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் தளபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மொட்டை போட்டிருக்கேன்னு சொல்லி அவர்களே பேசுறாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து வேண்டுதலை செலுத்தியிருக்காங்க, மொட்டை அடிச்சு முடி காணிக்கை கொடுத்துருக்காங்க.
விஜய் அண்ணாக்காக இது எங்களோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. நல்ல மாதிரியா தீர்ப்பு வரணும், யூஎஸ் சர்டிபிகேட் அது நல்ல மாதிரியா தீர்ப்பு வரணும். அதனால நாங்க வந்து இது பண்ணிருக்கோம்ண்ணா. தளபதிக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்ண்ணா. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவங்க விருப்பம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரஜினிக்கு பண்ணலையா? இந்திரன் படம் வரும்போதெல்லாம் பால் குடம் எடுத்தாங்க, மொட்டை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல அப்படின்னா அதுவும் தவறான விஷயம் தான், இதுவும் தவறான விஷயம் தான். இப்ப ஏன் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, சினிமாங்கிறது வேற கேட்டகரி, அரசியல்ங்கிறது வேற, ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட தேவையில்ல. சினிமா ரசிகர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம், அவர்களால இந்த சமூகத்துல எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் ஏற்படாது. இந்த கட்டமைப்புல, இந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த விதமான சேஞ்சஸ் இருக்க போறது கிடையாது. அவர்கள் ஒரு தனி குரூப் அப்படின்னு வச்சிருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு போனா ஓரளவுக்கு விட்டுறலாம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் சீட்டு வாங்குறதுக்கான ஒரு வழியா நாளைக்கு வந்து மாறி போய் நிக்குது. தெரி படத்தை நான் வந்து தியேட்டர்லேயே 4 தடவை பார்த்தேன் அப்படின்னு ட்வீட் போட்ட ஒரு நபர் தான் இன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. விஜய் அவர்கள் மேல தீவிரமா பற்று கொண்டு அவருக்கு வந்து போஸ்டர் ஓட்டினவங்க, அதாவது அடிமட்ட லெவலில் சொல்லலை, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் திரைப்படங்கள் ஓடுவதற்கு நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்திருப்பாங்க, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பாங்க, இப்பெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? இவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அமைச்சர்களை முதற்கொண்டு ஆயிருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற நபர்கள் நம்ம பார்க்கும்போது தான் நாளைக்கு இந்த மாதிரி மொட்டை போட்டால் தான் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து விஜய் அவர்களை பெரிய அளவில் ஒர்ஷிப் பண்ணி அவர்களுக்கு துதிபாடினா தான் நமக்கு அடுத்த கட்டமாக அரசியலை வளர முடியும் அப்படிங்கிற எல்லாமே உருவாக்கிடுவாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு. இவர்கள் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தாலும் ஒரு திறம்பட செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு எப்படி வரும்? இந்த மாதிரிலாம் பண்ணி சீட்டு வாங்கின ஒருத்தங்க எப்படி சமூகத்திற்கு உழைப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ வந்து இத்தனை வயசுலேயே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, இவர்கள் வந்து அப்பவே 8 வழிச்சாலைக்கு எதிராக வந்து போராடினாங்க, அந்த வயசுலேயே வந்து வழக்கு போட்டு வழக்கு காலாகி ஜெயிலுக்கு போனாங்க, இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வரலாறு வச்சு ஒருத்தங்க சீட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வர்றவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நான் திரைப்படத்தை வந்து 4 தடவை பார்த்தேன், தலைவரோட புகைப்படத்தை நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணேன், நான் வந்து படம் வெளியாகணும்னு சொல்லி மொட்டை போட்டேன், மண் சோறு சாப்பிட்டேன், அங்க பிரதர்சனம் பண்ணேன், இப்படிங்கிற மாதிரி சொல்லி சீட்டு வாங்குறவங்களுடைய அதிகாரம் ஆட்சி எப்படி இருக்கும்? அந்த ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது இப்பவே வந்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். இது தொடர்ச்சியா பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக தான் பண்றாங்க, மாற்று கருத்து இல்லை. இதை வந்து திட்டமிட்டபடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு கமர்ஷியல் ஆப்ஜெக்டா பாக்குறாங்க. அவருக்காக ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அவர் ரசிகர்கள் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, நம்மளை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மனநிலையில ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு கூட்டத்துக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்து போடுறதா, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வைக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு கல்ட் ஒர்ஷிப்பான ஒரு மைண்ட் செட் தான். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பிரச்சாரத்தையும் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது கூட நீங்க வந்து தொண்டர்கள் அரசியல் படுத்துங்க, அவர்கள் அரசியல் வயப்படாமல் இருக்கிறாங்க, ரொம்ப தவறுதலான பாதையில போறாங்க, சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் சரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க ஜெயிச்சுட்டோம், மற்றவங்க எல்லாம் தோத்துட்டாங்க, தோத்தவங்க எல்லாம் எதுவும் பேசாதீங்க, தோத்தவங்க எல்லாம் நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க, நாங்க பண்றதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவர்களோட வெற்றி அப்படிங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய தவறு, அவர்களுடைய அறியாமை, இது எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணுது. நாங்க ஜெயிச்சுட்டோம், ஸோ நாங்க சொல்றதான் கரெக்ட், நாங்க சொல்றது நீங்க கேளுங்க, தோத்தவங்க பேச கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவர்களுக்கு நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் அது அவங்க பிரச்சனை. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாநிலத்திற்கு, ஒரு மாநில அரசுக்கு இது நல்லது கிடையாது, அந்த மக்களுக்கும் இது நல்லது கிடையாது. அதனால இந்த மாதிரியான அணுகுமுறை எல்லாம் தாவேகாவினுடைய தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம். ஒரு அடிப்படையில் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்யக்கூடாது. இது மாதிரி வந்து மொட்டை போடுறதுனால, அந்த படத்துக்கு நீங்க வந்து இப்படி ஒரு ப்ரொமோட் பண்றதுனால என்ன நல்லது நடந்துற போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை வந்து நீங்க ஒரு பேட்டியை வர கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் தனி, இதை பார்த்து 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணணும், விஜய் அவரோட கவனத்தை பெறதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணா நம்மளையும் வந்து நியூஸ்ல எடுத்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆவாங்க. அதையும் வந்து முற்றிலுமா தவிர்க்கணும். முக்கியமா அந்த பள்ளி குழந்தைகள் கிட்ட போயிட்டு அரசியல் பேசுறது, அரசியல் பண்றது, அவர்களை இப்பவே வந்து டிவிகேக்கு தயார் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மொத்தமா வந்து தவிர்க்கணும். ஏன்னா அவர்கள் வந்து நிச்சயமா லாஜிக்கலா சிந்திச்சு ஒரு அரசியல் கட்சி தேர்ந்தெடுக்கிற வயசு இப்ப கிடையாது. ஸோ அவர்கள் அரசியல் இருந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதை வந்து சட்டப்பூர்வமா எதிர்கட்சிகள் வந்து வழக்கு போட்டாச்சும் இது மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுக்கலாம். நன்றி.